நம்ம இன்றைக்கி மண்பானையில் மட்டன் கிரேவி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு மட்டனை வந்து கழுவிக்கிறோம். மட்டன் கழுவுறதுக்கு முன்னாடி மட்டன் கழுவும் போது மட்டன்லேருந்து பிளட்டு வரணும், அதாவது பிளட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மட்டன் வந்து இங்கே தான் உயிரோடன் தான் வெட்டினது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். மேபி மட்டனில் பிளட்டு வரல, நீங்கள் வாங்கின மட்டனில் கழுவும் போது பிளட்டு இல்லை அப்படின்னா, அதான் இப்போ நாங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இம்போர்ட்டடு மட்டன் ஐட்டம், இது வந்து மட்டனே கிடையாது நாய்கறிலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணதில் ரொம்ப நாள் ஆச்சுன்னா மட்டனில் பிளட் இருக்காது. அப்போ நீங்கள் வாங்கின மட்டனு இப்போ தான் இன்றைக்கி தான் வெட்டினது அப்படின்னது உறுதி பண்ணிக்கலாம். ஸோ மட்டனை நான் இப்போ கழுவி வச்சுருக்கோம். அது கூட இப்போது எலுமிச்சம்பழம் ப்ளஸ்ஸு பூண்டு, இஞ்சி இது மட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். எதுக்காக இதை ஊற வைக்க போகிறோன்னா, மட்டனில் இஞ்சி பூண்டு ப்ளஸ்ஸு இந்த லெமன் வந்து சேர்க்கறதுனால, ஊற வைக்கிறதுனால மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் முத்தனை கொஞ்சம் வயதான ஆடாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஆட்டுக்கடா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கடா இருந்தாலும் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஆடாக இருக்கும். அப்போ வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இது சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சாஃப்ட் பண்ணதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஊற வைக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு அரை லெமனை தான் கட் பண்ணி இப்போது புழிஞ்சு விட்டுருக்கேன். லெமன் புளியும் போதும் கையில் புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற விதை வேஸ்ட்டு எல்லாம் கீழே விழும். அது சிலருக்கு பிடிக்காது, அதனால் நான் லெமன் புளிகிற ஜூஸு கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் புழிஞ்சு விட்ருக்கேன். இப்போது நீங்கள் லெமன் வந்து அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா புளிப்பாயிடும். அது கூடவே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் எதுக்குன்னா, மஞ்சத்தூள் உங்களுக்கு தெரியும் கிருமி நாசினி. ஸோ இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஊற வைக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடையில் வாங்கி போடுவாங்க. அது நல்ல, அதை விட பெட்ரு நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் நீங்களாக ஃப்ரெஷ்ஷாக உரித்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. மட்டன் கிரேவி மண்பானையில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த மண்பானையில் ப்ரிப்பரேஷன் பண்ணது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆதி காலத்துலேருந்தே பயன்படுத்தினது மண்பானை தான். அதில் சமைக்கும்போது தான் யாருக்கும் எந்த வித பிரச்சனை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருந்ததுன்னதுனால தான் நிறைய பேர் மண்பானையை விரும்புகிறாங்க. அது இல்லாமல் மண்பானையில் நிறைய பர்பஸ்னுடைய பார்த்திங்கன்னா, அலுமினியத்தில் சமைக்கும்போது அலுமினியத்தினுடைய தேய்மானம் இருக்கும். அதனுடைய இருந்து வரக்கூடிய அந்த தேய்மான பொருள் எல்லாம் நமக்கு வந்து நம்ம இப்போ பார்க்குறது மசாலா ப்ரிப்பரேஷன். கிரேவிக்கு உண்டான மட்டன் மசாலா இப்படி ப்ரிப்பேர் பண்ணது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி வச்சுருக்கோம், அப்புறம் மல்லி, ஸோ கடல் பாசி, பட்டை, சோம்பு, சீரகம், ப்ளஸ்ஸு இது வந்து நட்சத்திர சோம்பு, சீரகம், இது ஜாதிபத்திரி, ஏலக்காய், அப்புறம் பே லீஃப்னு சொல்லுவாங்க பிரியாணி இலை, ப்ளஸ் வந்து இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுக்கும்போது ஹீட் பண்ணால் தான் இது நல்லா அரைக்க முடியும். ஸோ அதுக்காக வேண்டி இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி எல்லாமே மீடியம் லெவலில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம்
இது எல்லாத்தையும் நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பழைய காலத்துலலாம் அம்மியில் அரைச்சதில் தான் நிறைய டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருந்ததுன்னு நினச்சிருந்தாங்க. ஸோ இப்போ எங்கக்கிட்ட அம்மி இருக்குது, நாங்கள் அரைக்க போகிறோம். ஸோ இல்லாதவங்க நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ எந்தெந்த நான் வெஜிடேரியனுக்கு என்னென்ன மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே இருக்குது. இப்போ மட்டனுக்கு உள்ளது மட்டும்தான் நான் எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் வெளியிலேருந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க, அதை வாங்கி போட்டுக்கலாம். பட் அது ஆரோக்கியமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% உறுதியாக சொல்ல முடியாது. இது நீங்கள் எல்லாமே நான் இப்போ அரைச்ச எல்லா ஐட்டமும் நானாக கழுவி காய வச்சு திரும்ப அதை வறுத்து எடுத்து இப்போது நான் அரைக்கிறேன். இந்த அரைச்சது எல்லாமே எனக்கு தெரியும் இது நல்ல ஐட்டம் தான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வாங்குகிற மசாலாவில் அது நல்ல ஐட்டமான உங்களால் உறுதியாக சொல்ல முடியும்னா முடியாது. ஆனால் அதில் கொடுத்துருக்காங்க அசூரன்ஸு 3 மாதம் பேக்கேஜ் வேலிடிட்டி, 5 மாதம் அப்படின்னு. அது எல்லாமே நீங்கள் பார்த்து கழுவி அரைச்ச மாதிரி அரைச்சிப்பாங்களான்னு கேட்டால் பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு. அவங்க எல்லாம் டேரெக்டாக எடுத்து எல்லா மெட்டீரியலும் அவங்க கூட அரைக்க தான் செய்வாங்க. அதில் சில்லிக்கு பதில் என்னென்னலாம் கூட வந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நானாக இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுக்காக, ப்ளஸ் இதுலேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் கழுவி நானாக பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு சுத்தமான உணவாக இருக்க முடியும். அடுத்து நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த ஐட்டம் மட்டும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு தெரியும். குழந்தைங்க இருக்கிறவங்க இந்த நிறைய பேருக்கு கருவேப்பிலையே பிடிக்காது, எடுத்து வைப்பாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய மருந்துன்னது அவங்களுக்கு இப்போ தெரியாது. ஒரு 45 வயசு ஆகிட்டு ஐயோ எனக்கு முடியல அப்படின்னு வருத்தப்படும் போது தான் அது புரியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயத்தினுடைய ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லவே வேண்டியதில்லை. இது நாட்டு சின்ன வெங்காயம், அதனால் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெயும் வந்து இது நான் சேர்க்கறது வந்து கடலை எண்ணெய். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆனால் எண்ணெயை கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. சிலர் வந்து குழம்பு டேஸ்ட் வரணுன்றதுக்காக, நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றி சமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்து ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தான் இதில் வரும். மற்றதெல்லாம் இது நல்லா வேக வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயை சேர்க்குறோம். அதில் நிறைய எண்ணெய் மிதங்கினா தான் சிலருக்கு வந்து பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கும். அது அப்படி சாப்பிட்றதுனால தான் நிறைய கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. உங்களுக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்காமையே பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மட்டன்ஸை உள்ளார சேர்க்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இது எல்லாமே நான் அரைச்சி தான் ஊற்றியிருக்கேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு கல் உப்பு தான் சேர்க்குறேன். இந்த கல் உப்பில் தான் நல்லா அயோடின் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் கல் உப்பு சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம், கல் உப்பான் இல்லை சால்ட் உப்பான்னு. இந்த கல் உப்பு சேர்க்கறதுலையும் எவ்வளோ அளவு, எவ்வளோ மிக்சிங் அப்படின்லாம் கேட்பாங்க சிலர். அதாவது ஒரு உங்களுக்கு தேவையான எவ்வளோ பேர், எவ்வளோ மெம்பர்ஸு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உப்பை உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சமாவது தெரியணும். அதாவது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த அளவு, இந்த இதெல்லாம் தேவைப்படும். அதாவது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே எல்லாம் கரெக்டாக வந்துடும்னு நினைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. ஒரு வேளை உங்களுக்கு போதிய அளவுக்கு வரல உப்பு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம நான் வெஜிடேரியன் வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் உப்பு,